வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இட்லி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதா? இட்லியை ஒரு வித்தியாசமாக எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 7 இட்லி எடுத்திருக்கேன். இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தான் கட் பண்ணணுன்னு இல்லை. மைதா மாவு 1/2 ஸ்பூன். நான் 7 இட்லிக்கு தேவையானதை சொல்கிறேன். மைதா மாவு 6 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு அதுவுமே ஒரு 6 ஸ்பூன். இப்போது லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அதில் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன். உப்பு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் போதும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இட்லியில் லைட்டாக ஒட்டணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. அப்படியுமே ஒட்டுச்சுன்னா கூட நம்ம வறுத்து முடித்தோடனே எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்போவே பிரித்து விட்டுறலாம். எல்லாமே பொரிஞ்சு வந்தோடனே கூட நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒட்டுச்சுன்னா. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படியே கூட பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஆக்கிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது தாளிச்சிடலாம். சில்லி இட்லிக்கு தேவையானது இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி சிறுவாக நறுக்கி வச்சுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, எண்ணெய் காஞ்சதும் இஞ்சியும் பூண்டையும் போட்டு வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா, நல்ல சின்ன பச்சை மிளகாவை பாட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொடை மிளகாவும் அதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துருங்க. நல்லா ஓரளவுக்கு கிரன்ச்சி ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும். சில்லி சாஸ் 3 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன், ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா 2 ஸ்பூன் தான் வரும். எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துடலாம். உங்களுக்கு காரம் வேண்டான்னா நீங்கள் சில்லி சாஸை கம்மிப்படுத்திக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்க, காரம் ரொம்ப வேணான்னா. உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு ஆட் பண்ணியாச்சு, அதனால் இது பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அது தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போது அதை இந்த இதில் தொக்கில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி நல்லா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணிங்கன்னா தீஞ்சிரும். இப்போது தண்ணி கொஞ்சோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாஸ் பதத்துக்கு வந்துடும். அதுதான் பாருங்கள் எப்படி கிரேவி மாதிரி வந்துருச்சுன்ட்டு. இப்போது இட்லியை போட்டு டாஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்க, நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டாஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வினிகர் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, வினிகர் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்ம இட்லி சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த சீசனுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை டின்னராகவோ சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட சாஸ் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.